வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஜனவரி 28. தலைப்பு: மனிதனின் சிறப்பு. உலகில் உள்ள எல்லா தோற்றங்களிலும் எல்லா உயிர்களிலும் சிறந்த மேலான ஒரு இயக்க நிலை மனித உருவம். எல்லாம் வல்ல இறைநிலையை முழுமையாக எடுத்து காட்டும் பிரதிபலிக்கும் கண்ணாடி மனிதனே. உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அறிவுக்குள் அருட்பேராற்றலின் இயற்கை, அதாவது மெய்ப்பொருள். இவ்வாறு ஒன்றில் ஒன்றாக நிலை கொண்டு மனித ஒரு சிறப்பாக வியத்தகு முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடல் குறிப்பிட்ட அளவு பருமனால் எல்லை உடையது. உயிரானது நுண்ணியக்க மூலக்கூறான விண் எனும் நுண்துகள்கள் கோடிக்கணக்கில் ஒன்றிணைந்து ஒரு தொகுப்பாக இயங்கும் ஆற்றல். இந்த உயிரானது உடலுக்குள் சுருங்கவும் உடலுக்கு புறத்தே தக்க அளவு விரியவும் கூடியது. அறிவு என்பது உயிரை மையமாக கொண்ட மெய்ப்பொருள். உடல் மூலம் ஆற்றிய வினைகளினால் பெற்ற அனுபவம், சிந்தனை, கற்பனை இவற்றிற்கேற்ப விரிந்தும் சுருங்கியும் செயல்புரியும் ஆற்றல் உடையது. அறிவில் அடங்கியுள்ள இரகசியங்கள் எண்ணி அறிய முடியாதவை. எல்லாம் வல்ல முழுமுதற் பொருளான மெய்ப்பொருள் உயிராற்றலை மையமாக கொண்டு தனது அசைவினாலும் உணர்வினாலும் ஆற்றிய வினைப்பதிவுகள் அனைத்தும் அடக்கம் பெற்ற கருவூலம் அறிவு ஆகும். இது உயிர்த்துகளின் மையத்தில் தொடங்கி உயிர்த்துகள்கள் தற்சுழற்சியால் விளையும் ஜீவகாந்த சக்தி மூலம் உடல் வரையிலும், மேலும் உடலுக்கு வெளியே புலன்கள் மூலம் உணரும் பொருட்கள் வரையிலும் யூகத்தால் பேரியக்க மண்டலம், அதற்கப்பால் நிலைத்த சுத்தவெளி என கருதப்படும் மெய்ப்பொருள் வரையிலும் விரிந்து சுருங்கும் இயல்புடையது. எல்லாம் வல்ல இறைநிலையே சுத்தவெளியாகவும் மெய்ப்பொருளாகவும் விண்முதல் மண் வரையிலான பஞ்சபூதங்களின் இணைப்பால் ஆகிய பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்திலும் இயக்க ஒழுங்காகவும் உயிர்களிடத்தில் புலன் உணர்வாகவும் மனிதனிடத்தில் தன் முழுமையை உணரும் பேரறிவாகவும் இருக்கிறது. இந்த 4 தத்துவங்களும் ஒன்றிணைந்த மாபெரும் வல்லமையுடைய அறிவிலும் செயலிலும் சிறந்ததோர் உருவம் மனிதன். அருட்தந்தை வாழ்க வளமுடன். தொடரும்.